Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரோமெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். ஸோ ஒரு டைரக்ட் 5 மார்க்குன்னு சொல்லலாம் இந்த கொஸ்டின்னா. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இங்கே நான் ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அயன் டேங்க் எடுத்துக்க போகிறோம். அந்த அயன் டேங்கோட உள்பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் வச்சு கோட் பண்ணுறோம். ஸோ இந்த கார்பன் லைனிங் தான் எனக்கு இங்கே கேத்தோட வேலை செய்ய போகுது. ஓகே, அதே கார்பனை இங்கே நான் பிளாக்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்பன் பிளாக்ஸ் எனக்கு ஆனோட வேலை செய்ய போகுது. ஸோ கேத்தோட ஆனோட இமர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எலக்ட்ரோலைட் வேணும். ஸோ அது இங்கே எனக்கு ஒரு மிக்சராக இருக்க போகுது. ஸோ அந்த மிக்சரில் எனக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா 20% அலுமினா, ஃபார்முலா எனக்கு Al2O3, அண்ட் அதே அலுமினியமோட இன்னொரு மினரல் எனக்கு கிரையோலைட், ஃபார்முலா எனக்கு Na3Al(F6). இதோட சேர்த்து நம்ம 10% ஆஃப் CaCl2 கால்சியம் குளோரைடும் எடுத்துக்க போகிறோம். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு மிக்சரோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை நம்ம கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே கால்சியம் குளோரைடு எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்போட டெம்பரேச்சர் எனக்கு 1270 கெல்வின். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டலோட செட்டப், கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட். ஓகே, இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அலுமினியமாக மேக்ஸிமம் நம்ம Al2O3 அலுமினாலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன், Al2O3. ஓகே, அப்போ ஆனோட நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸை தான் நான் எடுத்துக்க போகிறேன். 6O2-, இவன் தான் எனக்கு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண போகிறான். அப்போ 6 × 2 எனக்கு 12-, மைனஸ்ன்றதுனால எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் தான். இதை வெளியில் போயிடுச்சுன்னா ஆட்டமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் உங்களுக்கு எப்பயும் போல் அதோட ஒரிஜினல் ஸ்டேட் மாலிகுலர் ஃபார்முக்கு மாறிடும். அப்போ O2 இப்போ முன்னாடி நம்ம 3 போட்டால் தான் 3 × 2 எனக்கு 6 நம்பர் பேலன்ஸ் ஆகும். ஓகே, அப்போ ஆனோட பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ மொத்தம் நான் 12 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 12 யார் தான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகிறா, இந்த அலுமினியம் தான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ கேத்தோட பொறுத்த வரைக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 × 3 எனக்கு 12 ப்ளஸ் கையில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக 12-. அப்போ 12+ம் 12- சேர்ந்து உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என் கையில் 4 அலுமினியம் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ கேத்தோட பொறுத்த வரைக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது தவிர்த்து இந்த டயக்ராம்குள்ளேயே, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்குள்ளேயே எனக்கு மற்ற பாசிபிள் ரியாக்ஷன்ஸும் இருக்குது. அப்போ அதர் பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே பிளாக்ஸை எடுத்தோம் இல்லையா, இந்த ஆனோட் கார்பன் பிளாக்ஸ். அப்போ இது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் எனக்கு இங்கே ஆக்சிஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நம்ம எடுத்துக்கூடிய இந்த கார்பன் பிளாக்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரைட், ஸோ அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 கேஸஸ் இருக்குது கார்பன் சம்மந்தப்பட்டது. ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்றுக்கு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ நம்பர்ஸை நீங்கள் ஈக்குவலாக கொடுத்தீங்க, இந்த மாதிரி 2 கார்பனுக்கு 2 ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸை ஈக்குவலாக கொடுத்தோன்னா அங்கே எனக்கு கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை நீங்கள் கார்பன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் தி அமௌண்ட், இப்போ இங்கே 3 எடுத்திருக்கேன், அப்போ அதோட டபுள் தி அமௌண்ட்னா 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ அங்கே எனக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறது கார்பன் டை ஆக்சைடு. 3 கார்பன், அதே மாதிரி 3 × 2 எனக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ இதில் எது அதிகமாக இருக்குது, இந்த 3 கார்பன் டை ஆக்சைடோட அளவு தான் அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு திஸ். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய மெயின் ஈக்குவேஷனோட இங்கே நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 3C ரெண்டுமே பாசிபிள் தான், பட் நமக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக எது அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ஈக்குவேஷன்ஸோட நம்ம இங்கே சேர்த்துக்க போகிறோம். 6O2- இங்கே எனக்கு ஃபார்மாக இருக்குது 3CO2. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன் போட போகிறோம். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எப்படி போடலாம், இந்த கடைசி 3 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணுங்கள், இதெல்லாம் காமனாக இருக்கோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, அயனைசேஷனை பண்ணக்கூடாது, அயனைசேஷன்றது தனி. எப்போவுமே ஆனோடு கேத்தோடு அந்த அதர் பாசிபிள், இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஓவரால் ரியாக்ஷன் எழுத முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே எனக்கு இந்த 12 எலக்ட்ரான்ஸும் இந்த 12 எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் கம்பேர் பண்ணும்போது, இங்கே எனக்கு 3 × 2 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. பட் இங்கே எனக்கு ஒரு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ரெண்டையும் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள், அப்புறம் 1 and 3 கம்பேர் பண்ணுங்கள். இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடியது நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன். இங்கே என்னெல்லாம் இருக்குது பேலன்ஸ், 6O2- ப்ளஸ் 4Al3 +
3C பேலன்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஆரமாக்கு இந்த பக்கம் 4Al + 3CO2 எனக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் சரியான ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இங்கே 4 அலுமினியம், ஓகே 4 அலுமினியம், 3 கார்பன் ஆட்டம்ஸ், அதே 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 6 ஆக்சிஜன். ஸோ 3 × 2 எனக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா 4 × 3 எனக்கு 12 ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலாக 6 × 2 எனக்கு 12 மைனஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எலக்ட்ரோ மெட்டாலஜி அப்படின்ற டாபிக் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.